பூத் கமிட்டிக்கே இப்ப ஆள் இல்லையோ, அதனாலதான் வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்காங்களோ? பூத் கமிட்டின்ற போர்வையில இது நடத்துறாங்கன்றாங்க. அப்ப இது பூத் மாநாடு கமிட்டி ஆள் மாதிரிதான். இல்ல இருக்குல்ல, இவங்க ம், பூத் கமிட்டி எப்படி பாக்குறாங்கன்றதெல்லாம் இருக்குல்ல. ம், அதனால அதுக்குள்ள போக வேணாம். அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது. ம், அதுக்குள்ள போக வேணாம். பூத் கமிட்டின்றத இவங்க முறையா நடத்தலான்ற. பூத் ம். கமிட்டின்றது ஒண்ணும் இல்லைன்றல நான் தான். நீங்க அவரு விசிகாலே நடத்தினாரு. 6 தொகுதி தான் நிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு பூத் கமிட்டி கூட்டம் நடத்தினாரு மாநில லெவல்ல? தெரியுதா? அப்ப அவரு வந்து இந்த இது தரவுகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் போட்டு இதே புக்கா வசனத்தை தான் அங்கேயும் பேசினாருங்கிற மாதிரி எல்லாம் கூட சமூக ஆமா வலைதளங்கள்ல நம்ம வீடியோக்களை பார்த்தோம். சீரியஸா அதாங்க உண்மை. நீங்க அங்க போயிட்டு உள்ள அட்டன் பண்ணவங்கள நம்ம கேட்குறோம். இவங்களுக்கு ஆள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆள் இருக்கும்ல. உள்ள போயிட்டு வரவங்க நம்மள்ட்டையும் பேசுவாங்கல்ல. இல்ல ஜோக் என்னன்னா போன தடவை கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே பூத் கமிட்டியில உட்காந்தவங்களாம் இப்போ போயிருக்காங்க. இன்னொரு ஏடிஎம்கேல தான் இருக்காரா? அவரு அவரு இஷ்டம். அவர் யாரு குடுக்குறாங்களோ அதுக்கேத்த மாரி மாறுவாரு. ஓகே. அவரு உள்ள போய் பார்த்துருக்காப்புல. என்னங்க ஒண்ணுமே பேச தெரியல. எதுக்கு இந்த கூட்டம்னே ஒண்ணுமே புரியலங்க. மாவட்ட செயலாளருக்கும் பூத் கமிட்டினா என்னன்னு பேச வரல. ஆளாளுக்கு என்னமோ சொன்னாங்க. அப்புறம் ஒரு புக்லெட் குடுத்தாங்க. தேர்தல் ஆணையத்திலேயே பூத் கமிட்டி ஏஜென்ட்ன்னு அந்த அந்த இது கேட்டகரி ம், இருக்கும். அந்த ஃபார்ம்லெட் அந்த இது. பிளஸ் தொகுதி வாரியா, பாக வாரியாக அவங்க தொகுதி தொகுதின்னுங்கிறாங்க. அந்த பாக ஆமா. வாரியாக இருக்கிற இதை பென்ட்ரைவ் போட்டு குடுத்தாங்க. அவ்வளோதான். கூடுதலா இவங்க சொன்னது வீடு வீடா போங்க, பேசுங்க, பழகுங்க, வாங்க பழகலான்னு பழகுங்கன்னு. அது ஒரு நல்ல விஷயம். ம். அதுல சில பேர் சக்சஸ் பண்ணுவாங்க. அந்த சக்சஸும் நான் சொல்ற மாரி தான்.